ரதிய காடுப்படியில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஈஸியாக ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம். அந்த நல்லா வேக வச்சுட்டேன்ப்பா. இந்த கருப்பு உளுந்து அக்கா வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் இன்றைக்கி நைட்டு போட்டால் நாளைக்கு நைட்டு எடுத்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு டப்பர் வேரில் போட்டு அக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது அப்படியே இருக்கும். அதை எடுத்து எப்போல்லாம் வேக வைக்கணுமோ வேக வச்சுக்கலாம். இது நல்லா சால்ட்டு கொஞ்சம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அக்கா இதை மிக்சியில் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் குறப்பாக சுற்றிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு குறப்பாக சுற்றிக்கோங்கப்பா. இப்போ இந்த தோல் உளும்பு குறப்பாக சுற்றிட்டோம். நம்ம இந்த வெல்லம் அக்கா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அச்சு வெல்லம் தான், கல் மண்ணெலாம் இருக்காது. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போடும். 2 ஸ்பூன் நார்மல் ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு கூட எவ்வளோ ஸ்வீட் தேவையோ போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இருக்குது. ஸ்பூனில் எடுக்க வரல. தேங்காய் பூ வந்துப்பா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அக்கா அந்த அரை கப்பு அளவு வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சோண்டு அக்கா சுக்கு பொடி வச்சுருக்கேன்ப்பா. அதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த சிட்டிக்கு அளவு போட்டால் போதும். இல்லைன்னா ரொம்ப வாசனை வரும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக செஞ்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த டைமில் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிப்போம். இந்த உருண்டை எவ்வளோ பெருசு வேணாலும் பிடிச்சிக்கலாம். அக்காவுக்கு ஒரு 1.5 கப்பு கருப்பு உளுந்துக்கு 6 உருண்டை வந்திருக்கு. ஓகே, இனிமேல் என்ன பண்ணணும்னா, இது வந்து பச்சரிசி அக்கா எப்போவுமே வீட்டில் 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி கொஞ்சம் அப்படி பேப்பரில் நிழலில் உலர்த்திட்டு ஃப்ரிட்ஜில் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருவேன்ப்பா. என்ன டிஷ்ஷு செய்யனாலும் அந்த அரிசி எடுத்துப்பேன். அந்த அரிசி மாவு அதுதான், இது வீட்டு அரிசி மாவு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவு தான். நீங்கள் வறுத்த மாவுலாம் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்காது. இது உடனே அரைச்சி 2 மணி நேரம் நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு உடனே அரைச்சி, நான் ஏற்கனவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். இது உடனே அரைச்சது தான். இப்படி அவ்வளோதான். இதை அப்படியே உருட்டி எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த உடனே அரைச்ச மாவுக்கும் இந்த உளுந்து, இந்த வெல்லம், அந்த சுக்கு வாசனை எல்லாமே ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படி நம்ம பிரட்டி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான தோல் உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பச்சரிசி மாவு வெளியெல்லாம் வாங்கி கடையில் வாங்கி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டே வராதுப்பா. வீட்டில் ஊற வச்சது அரைச்சது தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டி, சத்து வேறு, நல்ல சூப்பராக ரொம்ப ஹெல்த்தி. நல்ல ஹெல்த் இருக்குது நம்மளுக்கு இந்த கருப்பு உளுந்தில். தோல் உளுந்து இந்த மாதிரி வீட்டில் இப்போ லீவ் விட்டாச்சு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு தினமும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர், வெரி வெரி சூப்பர்ப்பா.